பராமரிச்சு ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி வந்து கண்ணம்புல வேலை பார்த்துட்டு வந்து கண்ணம்புல ஒயின் ஷாப்பில் சரக்கு அடித்தேன். சரக்கு அடிச்சுட்டு எனக்கு வந்து பொய் பிடிக்காது, உண்மையாக பேசுகிறேன். நான் ஒரு பைக் வந்துச்சு, நின்றேன். 2வது பைக் வரும்போது சின்ன பையன் ரைட்டில் அமர்ந்தாங்க. ரைட்டில் அமரமேவன் ஹார்ன் அடிச்சாங்க. என்னடாங்க நிப்பாட்டி வண்டி நிப்பாட்டு, முன்னாடியே போங்கடா. இந்த கணேசாத்து பையன் முன்னாடியே போங்க. நான் பின்னாடி ரைட் அடிச்சுக்கு வந்து பின்னாடி வாங்கிட்டு ரைட் அடிச்சுக்கே போனேன். ரைட் அடிச்சு போய் நம்ம ஒத்தக்கடை வரைக்கும் போய் விட்டுட்டு தம்பி கோளார போகும்போது சொல்லிட்டு வந்தேன். நான் வந்து தேய்ச்சி கோயிலில் பிடிச்சிக்கேன். முடிஞ்ச அளவுக்கு யார் எனக்கு நல்லது பண்ணுறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நல்லதை பண்ணிக்கிருப்பேன். நான் நல்லதை பண்ணிக்கிருப்பேன். நல்லதை பண்ணால் நம்ம நல்லதை பண்ணிக்கிருப்பேன். நல்லதை பண்ண ஓரளவுக்கு என் மனசு சங்கடப்படாமல் ஓரளவுக்கு நல்லா இருக்கேன். அது எனக்கு போதும். என்ன நான் கஷ்டப்பட்டாலும் 10 பேர் வேலை செய்கிறது எனக்கு ஒரு மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று வருது. எனக்கு ஒன்று வருது. நம்ம கஷ்டப்பட்டாலும் 10 பேர் வேலை செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு. அது பைத்தியம், எனக்கு பைத்தியம் ஆகிப்போச்சு. எனக்கு நம்ம கஷ்டப்பட்டாலும் 10 பேர் வேலை செய்யணும் எனக்கு பைத்தியம் முடிச்சு. வேறு ஒன்றுமே இல்லை. எனக்கு சொல்ல இப்படி சொல்கிறேன். ஆனால் கண்டிப்பாக நான் கஷ்டப்பட நல்லது செஞ்சுக்கிருப்பேன். அவ்வளோதான். கஷ்டம் வந்தால் கண்டிப்பாக நல்லது பண்ணிக்கிருப்பேன். அதே போல் உங்களுக்கு கஷ்டம்டாக்க ஆனால் நேர்மையாக இருக்கணும். இனிமேல் நேர்மையாக இருக்க வேண்டியது என்கிட்ட உதவி வெட்டி வரணும். பொய் சிறாவது உதவி வெட்டி வரக்கூடாது, சரியா? ஏன்னா நிறையா பேர் இந்த மாதிரி வாங்கி என்கிட்ட ஏமாத்திருக்காங்க. எனக்கு நல்லா தெரியும். நல்லா வந்து கொஞ்சம் இந்த காசு கொடுக்கறத விட்டு அடுத்து வந்து இந்த மாதிரி உதவி பண்ணால் போதும்ன்ற ஒரு எண்ணத்தில் போய்க்கிக்கணும். அவ்வளோதான். நான் என்னால் முடிஞ்சதை உதவி பண்ணிக்கிருப்பேன். அவ்வளோதான். பராமரிச்சு